அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தொழில் தொடங்குவோம் குழுவின் 19வது வார இறுதி சந்திப்பு. நம்ம ஏன் வார இறுதியில சந்திக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பட் மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டுக்காகவும் சொல்லிடலாம். ஸோ இந்த வார இறுதி நாட்கள்ல தான் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து நேரம் கிடைக்கும். அவர்கள் 5 நாட்கள், 6 நாட்கள் தங்களுடைய தொழில் சார்ந்து ஓடிட்டு இருக்கும்போது, வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது, அவங்க ஆண்டர்பிரினியல் ஆசைகளை வந்து நிறைவேற்றுவதற்கு ஒரு நாள் தான் இருக்கு. அது இந்த சண்டே. ஸோ அதனாலதான் நம்ம இந்த சண்டேல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த 19 நாள்லயே பெரிய அளவுல நம்ம வரவேற்பை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பேச வைக்கிறோம். நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். அவர்களுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏன் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னா, அவர்கள் வந்து அவங்க டொமைன்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸ். அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து நம்மளுடைய சொசைட்டிக்கு பயன்படணும்னா அவர்களுக்கான வாய்ப்புகளை நாம வலிந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்களுக்கு நம்ம வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்து உதவுறோம். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி நம்ம தொடர்ந்து எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். போன போன வீக் வந்து சைனால இருந்து நம்ம தேஜா அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ நமக்கு சைனால இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வது ரொம்ப எளிமையா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு புரிதல் ஏற்பட்டு இருக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த 19 வாரத்துல பேசியிருக்காங்க. இன்னைக்கு வந்து மிஸ் நாகத்தழகம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சில அறிமுகங்கள் நான் கொடுத்துறேன். இந்த ஸ்டார்ட் அப் பற்றி கொடுத்துறேன். ஸ்டார்ட் அப் இதை பத்தி கொடுத்துறேன். மேடம் பத்தி நான் ஒரு அறிமுகம் Hi, கொடுத்துறேன். ஸோ hello everyone. ஹலோ. First of all, thanks for the opportunity, sir. எஸ் மேடம், யூ ஆர் வெல்கம் மேடம். எஸ் எஸ் எஸ். சண்டே எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆமா, சண்டே உட்கார்ந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அதுல இத்தனை பேர் ரொம்ப பாசிட்டிவா கலந்துக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஐ வெல்கம் யூ ஆல். எல்லாத்துக்குமே தேங்க்யூ. பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆம்பிஷியஸ் இல்லாம இதை கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஒரு பிசினஸ்க்கு என்னென்ன தேவை இன்டராக்டிவா செக்ஷன் கொண்டு போலாமா இல்ல நான் மட்டும் தான் பேசணுமா? நீங்க மட்டும் தான் பேசுவீங்க. இன்டராக்டிவும் கொண்டு போலாம் மேடம். நான் ஒரு சின்ன பிரீஃப் மட்டும் கொடுத்துட்றேன். நீங்க எதுக்கு இங்க Yeah, இருக்கீங்க அப்படிங்கறத நாம சொல்லிடலாம். சோ இங்க sure. இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் அந்த ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்கு. நாங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தொழில் பண்ணணும்னா உடனே மனசுக்கு வர்றது கேபிட்டல் மட்டும் தான் மனசுக்கு வரும். ஸோ நான் உங்ககிட்ட, அதாவது இந்த ஃபோரம்ல நாங்க தொடர்ந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கேபிட்டல்ல மனசுல வச்சு ஒரு தொழிலை நீங்க வந்து யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அறிவு இருக்கா, அந்த தொழில் அறிவு இருக்கா, அனுபவம் இருக்கா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கா, இது மூணும் இருந்தா மட்டும் நீங்க ஒரு தொழில் ஆரம்பிங்க. கேபிட்டல்ங்கிறது லாஸ்ட் செக்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நான் தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதும் வந்து அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் அடிப்படையாக வைத்துதான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில வந்து வருகின்ற வியாழன் வெள்ளியில இருக்கின்ற சம்மிட் வந்து இந்த குழுவோட மிகவும் அதிகபட்சமான தொடர்புடைய ஒரு இதுதான். ஸோ ஸ்டார்ட் அப் தமிழோட பார்க்கும்போது நம்ம 2019, 20 அந்த நம்ம ஆட்சி மாற்றம் வந்து சிவராஜ அண்ணன் பதவியேற்றதுக்கு அப்புறம் 1000 ஸ்டார்ட் அப் இருந்தது. இப்ப 12,000 ஸ்டார்ட் அப் வந்து உருவாயிருக்கு. அது பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, எனக்கு சிவராஜ அண்ணன் வந்து எனக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு அவர் கூட இருக்குது. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான். பட் அவர் வந்து அங்க ஸ்டார்ட் அப்போட தலைவர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அவரை அப்ரோச் பண்ணல. ஏன்னா அவர் பிஸியா இருப்பாரு. அதனால அப்ரோச் பண்ணல. அதுக்கு முன்பு வந்து நாங்க நிறைய பேசியிருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப் ரோல்ல இருந்து அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேச போறோம். ஸோ அவரு இல்லாத இடத்த தான் நீங்க இப்ப ஃபில் பண்றீங்க அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்க போயிட்டு எதுவுமே கேட்டுட்டு நிக்க முடியாது. ஆனா உங்களை நான் வந்து தொந்தரவு பண்ணலாம் அப்படிங்கறது நான் கண்டுபிடிச்சிட்டேன் முதல் சந்திப்புலயே. சோ அதனால நீங்க எனக்கு மட்டும் கிடையாது, இந்த குழுவுக்குமே ஒரு பெரிய அசட்டா இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ மேடம் பத்தி பேசணும்னா, அவங்க வந்து சோபினோட ஃபவுண்டர் பிளஸ் ஸ்டார்ட் அப் அட்வைசரா இருக்காங்க. எம்பவரிங் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அப்கோர்ஸ் லீகல் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்தூசியஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அது சம்பந்தமாக கேள்வி ஒரு லாயர் இங்க குழுல கேட்டிருந்தாங்க. நீங்க அதையும் பிரீஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்னா என்னங்கிறத சொல்லுங்க மேடம். பிளஸ் இந்த நிகழ்வை பத்தி நீங்க விரிவா சொன்னீங்கன்னா நாங்க கலந்து கொள்ள மிக ஆர்வமா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு என்ன இருக்குன்னா, கண்டிப்பா பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. சார் சொன்ன மாதிரி பணம் இருந்தாதான் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டார்ல பிரைவேட்லயும் சரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு இன்குபேஷன் சென்டர் வந்து ஃப்ரீயா பண்ணி தராங்க. நிறைய காலேஜஸ்ல இன்னைக்கு இன்குபேஷன் சென்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ்க்கு அட்வான்ஸ் ப்ராப்ளமா இருக்கும், ரெண்ட் ப்ராப்ளமா இருக்கும். சில இன்குபேஷன் சென்டர்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் அட்வான்ஸும் இல்லாம ரெண்டும் இல்லாம 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ் கொடுத்து சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட்
ஒரு நல்ல ஐடியா இருக்கு, இனோவேஷன் இருக்கணும், ஸ்கேலபிலிட்டி இருக்கணும். இதுதான் ஸ்டார்ட் அப். நார்மலா நம்ம தாத்தா பாட்டி பண்ணிக்கிட்டு இருந்த காஃபி டீ கடையை இன்னைக்கு கருப்பட்டிங்கிற ஒரு விஷயத்த ஆட் பண்ணி கருப்பட்டி காஃபின்னு கொண்டு வந்தாங்க. சோ சின்ன சேஞ்சஸ் தான். கருப்பட்டி காஃபி வீட்டுல குடிச்சிருக்கோம், ஆனா அதை ஒருத்தர் பிராண்டா எடுத்துட்டு வந்தாரு, அது இனோவேஷனா மாறுச்சு. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாத்தும் போது அதுல இனோவேஷன் இருக்கணும், சேம் டைம் ஸ்கேலபிலிட்டி இருக்கணும், அந்த பிசினஸ்க்கு ஸ்கோப் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் மெயினா இருக்கணும். நீங்க இனோவேஷனோட ஒரு பிசினஸ் பண்ணும்போது இடிஐன்னு ஒண்ணு இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், கிண்டியில இருக்குதுங்க. ஈக்காட்டு தாங்கல் இருக்குல்ல, ஈக்காட்டு தாங்கல்ல அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இனோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இன்குபேஷன் சென்டர்ல இன்குபேட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நல்ல ஐடியாவை மட்டும் பிரசன்ட் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்ட பில் பண்றதுக்கான 2 லட்சம் ரூபாய் இருந்தது, இப்ப 3 லட்சமா மாத்திருக்காங்க, கிராண்டா கொடுக்குறாங்க. இந்த 3 லட்சத்தை நீங்க திருப்பி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 3 லட்சத்தை வச்சு உங்களுடைய பிசினஸ் ஐடியால இருந்து அந்த ப்ராடக்ட்டை நீங்க டெவலப் பண்றதுக்கான என்டைய சப்போர்ட்டுக்கு தேவைப்படுற ஃபண்டை கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லெவல்ல மார்க்கெட்டிங் போகணுமா, அதுக்கு வவுச்சர் பின்னு சொல்றாங்க. இடிஐல இருந்து அதுல உங்களுக்கு 5 lakhs rupees கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே கிராண்ட் தான். இந்த 2 கிராண்டுமே நம்ம ரீபே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா மைல்ஸ்டோன் இருக்கும். இந்த பணம் வந்து ஒரேடியா ரிலீஸ் ஆகாது, உங்களுக்கு சில மைல்ஸ்டோன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம், செகண்ட் ஸ்டேஜ்ல இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இவ்வளவு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் சார். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க லக்கி. சொல்லுங்க. சார். வெளியில ஒரு கெஸ்ட் வெயிட் பண்றாரு சார், கொஞ்சம் அவரை மட்டும் கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் லாபில. லாபில இருக்காரா? நான் செக் பண்றேன். எல்லாருமே அலோவ் பண்ணிட்டோம். அட்மிஷன் கேட்காதே. ஜாயின் ஆயிட்டாரா பாருங்க, ஏன்னா நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல. சார் பர்மிஷன் எதுவும் கேட்கல சார், ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆகுது சார். புரியல. பர்மிஷன் எதுவும் கேட்கல சார், ஆட்டோமேட்டிக்காவே மீட்டிங்ல ஜாயின் ஆயிடுது, நம்ம லிங்க் கிளிக் ஆமா, பண்ணாலும். ஜாயின் ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் ஆயிடுது. சோ அவரை வேணா திருப்பி வெளியில போயிட்டு உள்ள வர சொல்லுங்க. ஓகே. ப்ளீஸ், தேங்க்யூ. ஸோ மேடம்க்கு ஒரு கால் வந்திருக்கு, அதனால ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம். இந்த மீன் டைம் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதோட இந்த 12 மணிக்கு நீங்க வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீங்க மற்றவர்கள் மனதில் வந்து பதிவீங்க. ஸோ அதனால உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த சாட் பாக்ஸ்ல உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்தா, கேள்வி இருந்ததுன்னா அது நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம மேடம் கிட்டயும் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வாங்கிடலாம் இந்த மீட்டிங்ல. இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதுதான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இமிடியேட்டா அதை எடுத்து நான் போஸ்ட் பண்றேன். ஸோ மேடம் வர்ற வரைக்கும் நம்ம குரூப்ல ஏதாவது அப்டேட் இருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம பேசுற விஷயங்கள்ல. ஸோ அந்த டைமை நம்ம மிஸ் பண்ண வேணாம்.
நம்ம சாட்ல நான் கொடுத்துருக்கிற ஒரு ஃபார்மேட், நீங்க அதே ஃபார்மேட்ல உங்களை பத்தி நீங்க ஒரு அறிமுகம் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய டேஷ்போர்டையும் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுல ஏதாவது அப்டேட் இருக்கா பாருங்க. நம்ம இதை கொஞ்சம் பல வாரங்களா நம்ம இதை கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏன்னா நமக்கு கெஸ்ட் ஸ்பீக்கரே ஃபுல் டைம் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இதுல ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அத்திக் சுல்தான் இருக்கீங்களா? ஹலோ. சொல்லுங்க. இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் அவர்கிட்ட கேட்டிருந்தோம், அத்திக்கு அவர்கிட்ட நம்மளோட லெதர் இதில் ரெஃபர் பண்ண சொல்லி. பட் ஆனால் அதுக்கப்புறம் இங்கே எங்களோட டீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது வந்துட்டு ஃபோக்கஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயரில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜானுக்கு அப்புறம் தான் அந்த லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். அப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி ரெஃபரன்ஸ் எதுவும் இப்போதைக்கு வரல. பட் ஆனால் வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ நான் இதை இப்போதைக்கு கிரீன் போட்டுருவேன். நம்ம ஏன்னா ஒவ்வொரு லைன்ஸையும் க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கே கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். அதனால இது வந்து ராஜகோபால் இருக்கீங்களா? பிரகாஷ் இருக்கீங்களா? க்ளோஸ் பண்ணலாம் இந்த இது. எனக்கு தெரிஞ்சு இது அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைனும் நான் க்ளோஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க பிசினஸ் அப்டேட் இருக்கு. பாலாசிங்க ஐயா, நம்மளது பிசினஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். நீங்க அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிரகாஷ் சாரை பார்த்து மீட் பண்ணிட்டு ஃபர்தர் எங்களுக்கு இன்னும் எப்படி கொண்டு போகலான்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐயா பிரகாஷ் ஐயா ஃப்ரீ ஆகிட்டாருன்னா அதை இன்னும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறீங்க. சரி. ஓகே. ஐ திங்க் நீங்க பேம்போ டிஸ்கஷன் முடிச்சிங்களா அனிதா கூட? ஓகே, அத்திக் இல்ல போல இருக்கு. Hello sir, I'm sorry Tilaga, on behalf of Tilaga I'm joining in here. Nagatilagam avangalukku padila, I'm very sorry. Like he had to take up a very immediate call regarding the GSS. Okay. So yes, I would like to take it forward from here. She just gave me a brief. Sorry once again all of you. I'm Kadambari. I consult at Startup Tamil Nadu. And I can take it from there. So what were we on? Basically ஓகே மேடம், நாம வந்து அன்னைக்கு மீட் பண்ணிருப்போம் மேடம். நான் பாலா சிங் அன்னைக்கு ஒரு ஆர்எக்ஸ்டின்னு ஒரு டிஷர்ட் போட்டு வந்திருப்பேன். ஸோ நான் தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினேன். ஸோ இந்த மீட்டிங் நம்ம எதுக்கு பேசியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கும், இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமாக இல்ல அரசு மூலமாக இந்த ஸ்டார்ட் அப்க்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கும், அப்புறம் இப்ப வருகின்ற இந்த வியாழன் வெளியில் நடக்கின்ற நிகழ்வுல கலந்து கொள்வதன் மூலமாக ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பயன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த மீட்டிங் மேடம். மேடம் வந்து ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படிங்கறதுல ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்டா இருக்கணும், ஒரு ஸ்கேல் அப் பண்றதா இருக்கணும். அதுக்கப்புறம் இனிஷியல் ஐடியாவுக்கு வந்து கிண்டியில இருக்கிற ஒரு அமைப்பு மூலமாக 1 லட்சம் ரூபாய் தராங்க அப்படிங்கறதையும் சொன்னாங்க. கிராண்டா தராங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டிங்க்கு வந்து 3 லட்சம் ரூபாய் தருவாங்க. அது வந்து மைல்ஸ்டோன் பேசிஸ்ல வந்து உங்களுக்கு பணம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ள இமிடியேட் கால் வந்தது, which we can understand. ஏன்னா அந்த சம்மிட்டோட வேலை ரொம்ப பிரஷர் இருக்குன்னு தெரியும். இதுல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். Thank you. No problem. So hi everybody once again. So தமிழ்லயே போயிடலாம் இல்லைங்களா? It's தமிழ் தான் மேடம், ஃபுல் தமிழ். எஸ் எஸ். சூப்பருங்க. So basically பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம பேசும்பொழுது
நார்மலாவே வந்து பிசினஸ் அப்படின்றது நமக்கு எதுவுமே புதுசு கிடையாது. ஆனா எது நமக்கு ரொம்ப புதுசுனா ஸ்கேலபிலிட்டி, அதாவது பெருசாக்குறது நமக்கு ரொம்ப புதுசு. சோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு டெஃபினிஷனுக்குள்ளார ஒரு பிசினஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு சில பேசிக் திங்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இனோவேஷன். ஓகே, இனோவேஷன்னா நான் எதனா புதுசா ஒரு கண்டுபிடிப்பு தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. இட் குட் ஆல்சோ பி அ ப்ராசஸ் இனோவேஷன் கூட வச்சுக்கலாம். ஒரு சிம்பிளா நம்ம எல்லாருக்குமே தெரியுற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. ஒரு ஊபர் ஆர் ஓலா அப்படின்னு எடுத்தீங்கன்னா நார்மலாவே நம்ம எல்லாமே ஒரு டிராவல்ஸ் புக் பண்ணிட்டு போற ஒரு விஷயம் தான். பட் வாட் வாஸ் தட் இனோவேஷன் தட் தே டிட்? அவங்க பண்ண இனோவேஷன் வந்து ஒரு ப்ராசஸ். சோ அந்த ப்ராசஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்கேலபிலிட்டி வரும். சோ ஸ்டார்ட் அப்கான ஒரு டெஃபினிஷனை உங்களுக்கு நான் உதாரணத்தோடு ஐ எம் கிவிங் யூ அ கிளாசிக் எக்ஸாம்பிள். சோ ஒரு சாதா பிசினஸ ஒரு பிசினஸ் மாடலை நாம திணிக்கிறதால அது ஒரு ஸ்கேலபிள் பிசினஸ் ஆக மாறுச்சு. ஸோ ஸ்கேலபிள் பிசினஸ் அண்ட் க்ரோத், ஸ்கேலபிலிட்டிக்கும் க்ரோத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்ரோத் அப்படின்றது இப்ப நான் முதல் கடையில 10,000 ரூபாய் போடுறேன், இதனால எனக்கு 1,00,000 ரூபாய் வருது. இப்ப நான் ஒரு 10 lakhs என்னுடைய டேர்ன் ஓவரை மாத்தணும் அப்படின்னா நான் ஒரு 10 கடை ஒவ்வொரு லட்சம் ரூபாய் போட்டேன்னா எனக்கு அது 10 lakhs, அதாவது 10 கடையில இப்போ ஒரு 1 lakh நான் போடுறேன், எனக்கு 10 lakhs அங்க ரெவென்யூ வருதுன்னா அடுத்த 1 lakh போடும்போது அடுத்த 10 lakhs எனக்கு வரும். அடுத்த 1 lakh போடும்போது டோட்டலா என்னால 30 lakhs பண்ண முடியும். இது growth. பட் இதே விஷயம் ஸ்கேலபிலிட்டி என்னன்னா, முதல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது 1 lakh இருக்கு, இதுக்கு நான் 10 lakhs பண்ண முடியும்னா அடுத்து நான் இதே 1 lakh இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஒரு 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணா போறோம். பட் ஐ வில் பி ஏபிள் டு மேக் த சேம் 10 lakhs ஈவன் ஃப்ரம் திஸ் இனிஷியேட்டிவ். இதுதான் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஒரு growth பொழுது இட்ஸ் கேபிட்டல் இன்டென்சிவ், பட் இந்த ஸ்கேலபிலிட்டி வந்து இட்ஸ் நாட் கேபிட்டல் இன்டென்சிவ், பட் இட் இஸ் அ பிசினஸ் மாடல். ஸோ இப்போ ஓலாவோ ஊபரோ எடுத்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணது டெக், ஆனா இன்டகிரேட் பண்ணது மல்டிபிள் கார்ஸ். ஓகே, சோ மல்டிபிள் ஓனர்ஸ் கூட ஓலால இணைச்சிக்கிட்டு தே வில் பி ஏபிள் டு ரைட், கரெக்டா? சோ தே ஆர் நாட் கேபிட்டல் இன்டென்சிவ் பட் மோர் ப்ராசஸ் அண்ட் பிசினஸ் மாடல். சோ பிசினஸ் மாடல் தான் ஸ்கேலபிளா இருக்கணும். ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கும் பொழுது இனோவேட்டிவா ஒரு மாடல் இருக்கணும். அது ப்ராடக்டையும் இனோவேட்டிவா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய ப்ராசஸ் ஆவது இனோவேட்டிவா இருக்கணும். இனோவேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு பி அ ஸ்டார்ட் அப். ரெண்டாவது, ஸ்டார்ட் அப் பொழுது ஸ்கேல், அதாவது ஸ்கேலபிளா அது இருக்கணும். எந்த அளவு க்ரோ பண்ண முடியும், ஆனா நம்ம ஒரு 10x போடுற இடத்துல ஒரு 1x போட்டாலே நம்ம growth அடையக்கூடிய அந்த மாடலா அது இருக்கணும். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. ஸ்கேலபிலிட்டி இஸ் பாயிண்ட் நம்பர் 2. இனோவேஷன், ஸ்கேலபிலிட்டி. ஸோ இனோவேஷன் அண்ட் ஸ்கேலபிலிட்டி வந்தாலே அடுத்து என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெக் இல்லாம ஸ்கேலே பண்ண முடியாது. ஸோ நிறைய கேள்விகள் வரும். டெக்னாலஜி பிசினஸ் மட்டும்தான் ஸ்கேல் பண்ண முடியுமா, டெக்னாலஜி பிசினஸ் மட்டும்தான் ஸ்டார்ட் அப்பா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பட் டெக்னாலஜி வந்து ஸ்கேலபிலிட்டின்னு வந்தாலே ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக, ஒரு டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்காக, வேஸ்டேஜ் மேனேஜ் பண்றதுக்காக டெக்னாலஜியை நம்ம இன்டகிரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது. அதனாலதான் டெக்னாலஜி பிகம்ஸ் அ மேண்டேட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? அதுவே டெக்கு தான் ஸ்டார்ட் அப்ங்கிறது கிடையாது. ஸ்கேலபிலிட்டிக்கு டெக் ரொம்ப ஈஸியா அதை பண்ண முடிஞ்சதால டெக் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்டார்ட் அப். ஸோ இந்த 3 கிரைட்டீரியா தான் ஒரு பிசினஸ்: இனோவேஷன் இன் சம் சென்ஸ், ஸ்கேலபிலிட்டி அண்ட் டெக்னாலஜி. இது 3 இருக்கிற பிசினஸ் தான் ஸ்டார்ட் அப் குள்ளார வரும். ஓகேங்களா? ஸோ நவ் கமிங் டு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம பிசினஸஸ்ல ஏகப்பட்ட பிசினஸஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பட் நம்மகிட்ட இல்லாத மாடல்ஸ் என்னன்னா, இதை எப்படி நாம வந்து ஸ்கேலபிளா மாத்துறது, ஒரு ஸ்டார்ட் அப்பா இதை எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றதுக்காகவே கிரியேட் பண்ணி இருக்கிற ஒரு ஏஜென்சி தான் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுங்க. ஓகே, சோ இது வரைக்கும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸ்க்குமே விமெனுக்குன்னு செப்பரேட்டா சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. எஸ்சி எஸ்டி டேங்க் சீட்னு ஒரு வெரி பாப்புலர் ஃபண்ட். இந்த ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, நம்ம இந்த ஐடியாவுக்கு சீட் ஃபண்டுங்கிறது பேசிக்கா இனிஷியலா கொடுக்கக்கூடிய ஃபண்ட். அதுக்கு அடுத்தடுத்து அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஏத்த ஃபண்ட்ஸும் இருக்கு. ஒரு தனியா ஒரு இன்வெஸ்டர் ஈகோ சிஸ்டமே கூட உள்ள டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1ல நம்ம ஒரு டேங்க் சீட் ஃபண்ட் எடுத்து ஒரு கட்டத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, அண்ட் போகும்பொழுது நமக்கு ஆன் த பாத்வே நமக்கு தேவையான மென்டார்ஸையுமே ஸ்டார்ட் அப் டிஎன் பிளாட்ஃபார்ம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் தேவையா, அதுக்குமே இன்வெஸ்டர்ஸ், இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸை
இங்க மேப் பண்ணுது. So this is what Startup Tamil Nadu as an agency does. So now coming to the third question, what is GSS? Global Startup Summit அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட்அப்ஸ்க்கு நம்ம கிட்ட தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட வெரி குட் ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாமே இருக்கு. பட் நமக்கான எக்ஸ்போஜர் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்ட்ரியில போய் விசிட் பண்ணணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அங்க போய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அங்க இருக்கிற மார்க்கெட் ஆக்சஸ் பார்க்கணும், அங்க இருக்கிற நாலேஜோ அங்க இருக்கிற டெக்கோ நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னாலுமே, இமேஜின் the amount of money and time and bandwidth நம்ம எல்லாருமே செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் குளோபல் ஸ்டார்ட்அப் சமிட்ல 30 plus countries are coming here. 30 plus 200 plus founders, startup founders from 200 plus startup founders from different countries are visiting in person and having their stalls in this global startup summit. இப்ப நீங்க ஒரு ஃபவுண்டர், உங்களுக்கு வந்து ஜப்பான்லயோ இல்ல வேற ஒரு கண்ட்ரிலயோ இங்க வரக்கூடிய அந்த 30 கண்ட்ரீஸ்ல நீங்க போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க வரும்பொழுது அதுக்கான கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்கும். தட்ஸ் ஒன். அதை தவிர கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் 15 plus ஸ்டேட்ஸ் இங்க வந்து வராங்க. 30,000 plus ஃபுட்ஃபால்ஸ் இருக்கு. விமென்க்கு செப்பரேட் பெவிலியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பெவிலியன்ஸ் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்குங்க. ஸோ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பாவோ பிசினஸ்ல இருக்கீங்க, நார்மல் பிசினஸ்ல இருக்கீங்கன்னா கூட இங்க வரும்பொழுது உங்களுக்கு இங்க மாஸ்டர் கிளாஸஸ்ல இருந்து மெட்டா மாஸ்டர் கிளாஸ், நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க இந்த ஆக்சஸ வந்து நீங்க அவைல் பண்ணிட்டு யூ கேன் கோ பேக் ஒன் வித் அ லாட் ஆஃப் நாலேஜ். உங்க பிசினஸ வேற மாதிரி எப்படி பண்ணா பெருசாக்க முடியும். ரெண்டாவது, ஆல்ரெடி நம்மகிட்ட ப்ராப்பரா பிசினஸ் இருக்கு, வேற வேற கண்ட்ரி கனெக்ஷன்ஸ் நமக்கு வேணும்னா இங்க வரக்கூடியவங்க எல்லாம் லெஜிட்டிமேட் வெரிஃபைட் கனெக்ஷன்ஸ். இந்த கனெக்ஷன்ஸை நீங்க வந்து லெவரேஜ் பண்ணிக்க முடியும். கோ-ஃபவுண்டர்ஸ் வேற கண்ட்ரில நீங்க தேடுறீங்கன்னா இங்க வந்து தாராளமா தேட முடியும். வேற கண்ட்ரின்னு இல்ல, ஈவன் விதின் நம்ம இந்தியாலேயே வேற வேற பிளேஸ்ல வந்து நீங்க உங்க பிசினஸ எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டார்ட்அப் டிஎன் அண்ட் குளோபல் ஸ்டார்ட்அப் சமிட். ஹோப் ஐ ஹவ் பீன் ஏபிள் டு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன் நம்புறேன். இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருந்தா ஐ கேன் டெஃபினெட்லி டேக்குங்க. தேங்க்யூ ஃபார் தட் ஷார்ட் பிரீஃப் மேடம். வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? அதுக்கு முன்னாடி நானே கேட்டுக்கிறேன், சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன். மேடம், நீங்க வந்து ஷீட் பத்தி சொல்லியிருந்தீங்க, 10 lakhs வரைக்கும் தருவோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு மேலேயும் ஃபண்டிங் வேணும்னா கவர்மெண்டோட ரோல் என்னவா? சோ எஸ்பெஷலி நான் ஸ்டார்ட் அப் டிஎன் பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்றேங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஃபண்ட் வாங்கிடுறீங்க, ஓகே, நீங்க குவாலிஃபை ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஃபண்ட் டிஸ்பேச் பண்ணி விட்டுற மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான மென்டார் சப்போர்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மொபிலிட்டியில ஏதோ பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல அக்ரில பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான மென்டார்ஸ் எல்லாம் இங்க உங்களுக்கு கியூரேட் பண்ணி கொடுக்குறாங்க. That is first one. யூசுவலா நமக்கு பிகினிங்ல இந்த 10 lakhs வச்சு நம்ம ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனா அடுத்தடுத்து நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஃபண்டிங்க்கு இங்கே இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கூடயும் டைப் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட்லயே ஒரு 100 இன்வெஸ்டர்ஸ் வராங்க. கிட்டத்தட்ட 500 plus ஸ்டார்ட் அப்ஸ், அதாவது பிசினஸஸ் வந்து உங்களை மாதிரி பிச் பண்றாங்க. அங்க தே ஆர் பிச்சிங். சோ அங்க பிச் பண்ணும்போது அதை தாண்டி இன்னொரு ஸ்பெசிபிக்கான இந்த இவெண்ட்டைக்கும் நான் போய் எதுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா, நீங்க ப்ராபப்ளி ஒரு வருஷம் டிராவல் பண்றதை இந்த 2 நாள்ல நீங்க ஜிஎஸ்எஸ்ல பாத்துரலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வரோம். சோ நீங்க அடுத்த ரவுண்ட் ஃபண்டிங் வேணும்னா உங்களுடைய ஃபண்ட் எப்படி, அதாவது உங்களுக்கு நமக்கு இன்னொரு புரிதல் வேணுங்க. இப்ப விசிஸ்ன்னு சொல்றோம் ஃபண்டிங்க்கு, பட் எல்லா விசிஸும் எல்லா பிசினஸ்லயும் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ஸ்பேஸ் டெக்குன்னு ஃபண்ட் பண்றவங்க செப்பரேட்டா இருப்பாங்க, ப்ளூ எக்கானமிக்கு ஃபண்ட் பண்றவங்க செப்பரேட்டா இருப்பாங்க, அக்ரிக்கு ஃபண்ட் பண்றவங்க செப்பரேட்டா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணி டைப்ஸ் போட்டு ஸ்டார்ட் அப் டிஎன்ல வச்சிருக்கோம். ஸோ நீங்க வரீங்கன்னா இந்த ஃபண்டர் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு எங்களுடைய பீப்புள் எங்க சாய் ரங்கநாதன் தான் ஹெட் பண்றாரு அந்த வெர்டிக்கலை. ஸோ அவருக்கு ரொம்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய கேப்ஸ் ஏதாவது இருந்தா உங்களுக்கு அதை மென்டார் பண்ணி ஃபில் பண்ணி உங்க ப்ரொஃபைல ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதால, ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஏகப்பட்டது குவியும், பட் நம்மளே ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதால
அது சீரியஸா பார்ப்பாங்க. அண்ட் இந்த ஜிஎஸ்எஸ்ல இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணி, ஸோ நம்மகிட்ட சீட் ஃபண்ட்ல வந்தவங்க, அடுத்த கட்டத்துல இருந்து அப்ளை பண்ணவங்க எல்லாம் நம்மளுடைய ஃபாரம் மூலியமா 100 crores பிளஸ், ஆக்சுவலி 100 crore மினிமம், இப்போ 120 கிட்ட அது போயிருக்கு. பட் 100 crores கிட்ட ஆல்ரெடி அஷ்யூர்ட் ஃபண்ட் வந்து டைரக்டா டிஸ்பேச் ஆக போகுதுங்க. ஸோ அது வந்து ஆன் ஸ்டேஜே வந்து இன்வெஸ்டர்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அன்னைக்கு ஸ்டேஜ்ல நீங்க பாக்குறது ஒண்ணுதான், ஆனா பேக் எண்ட் கிட்டத்தட்ட 3 மாசம் 6 மாசம் ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கும் நம்ம டீம் ஒர்க் பண்ணி அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணி அவங்கள மேட்ச் மேக் பண்ணி அதை சக்சஸா மாத்தி இருப்பாங்க. ஓகே மேடம். ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த ஸ்டார்ட் அப் தொடங்கினவங்க, இந்த பயணத்துல இருந்தவங்க, இது எல்லாமே ஓகே. இப்போ நாங்க புதுசா வரோம், எங்களுக்கு ஸ்டார்ட் அப் கான்செப்டே புதுசுதான். நாங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நாங்க அங்க வந்து கை தட்டுற மாதிரி தான் இருக்குமா, இல்ல அதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? 100%. அதாவது மாஸ்டர் கிளாஸஸ், இப்ப நீங்க எல்லாருமே ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஜிஎஸ்எஸ் ஆப்பை நீங்க முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் திங். ஓகே, நீங்க வெறும் ரொம்ப நேசன் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, சும்மா நான் விசிட் தான் பண்ண விரும்புறேன்னா, நீங்க அப்படியே போய் ஃப்ரீயா விசிட்டர் பாஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்டால்ஸையும் பார்த்துக்கிட்டு யூ கேன் கம் பேக். ஓகேங்களா? அதை தாண்டி டெலிகேட் பாஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. இன்ஃபேக்ட் இப்ப ஸ்பெசிஃபிக்கா டெலிகேட் பாஸ் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட், ஒரு 40% ஒரு டிஸ்கவுண்ட்ல ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அதை தாண்டியும் இது எனக்கு எக்ஸ்பென்சிவ், எனக்கு ஃபுட்டு கிட்டு இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வேண்டாம், வெறும் சில மாஸ்டர் கிளாஸஸ் மட்டும் இது ஆகணும் அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு 72% டிஸ்கவுண்ட்ல ஒரு பாஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் இது போய் சேரணுங்கிறதுக்காக செஞ்சிருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரீயா கொடுத்தோம்னா சீரியஸ்னஸ் யாருக்கு இருக்கு இல்லைன்னே தெரியாம போயிடுங்கிறதுனாலதான் அந்த ஒரு பேசிக் இதுவே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். நம்ம மோஸ்ட்லி பிசினஸ் பண்ணும் பொழுது சிலதெல்லாம் இருக்கிறதே நமக்கு தெரியாம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டா ஒரு மாஸ்டர் கிளாஸ் கொடுக்குறாங்க. ஒரு வாட்ஸ்அப்பை வச்சுட்டு எப்படி ப்ரொஃபஷனலா வந்து பிசினஸை எடுத்துட்டு போற சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்க அன்னைக்கு ஃபீச்சர் பண்றாங்க. மெட்டாவுடைய மாஸ்டர் கிளாஸ், இந்த மாதிரி நிறைய மாஸ்டர் கிளாஸஸ் அன்னைக்கு இருக்கு. ஒரு அவுட்லேயர் மார்க்கெட்டர்ன்ற ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த மாஸ்டர் இது எல்லாமே நீங்க இந்த ஆப்ல போயிட்டீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ நீங்க ஒரு டெலிகேட்டா இருந்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் நீங்க புக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதை தாண்டி அந்த டெலிகேட் பாஸ் இஸ் அ மினிமல் பெய்ட் பாஸ். ஆனா அதை புக் பண்ணிட்டு அதை தாண்டி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம இங்க இருந்து நிறைய கண்ட்ரீஸை வேடிக்கை பார்த்திருக்கோம். ஸ்லஷ், ஜைடெக்ஸ் இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்து லிட்ரலி வந்து நல்லா பிசினஸ் பண்ணணும்ன்றவங்க, காசு இருக்கிறவங்க துபாய் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் அட்டென்ட் பண்ணி வரக்கூடிய விஷயம் இன்னைக்கு மற்ற கண்ட்ரில இருந்து இந்த இவெண்ட்டுக்கு வர அளவு ரெடி பண்ணிருக்கோம். எப்படின்னா, we have ஒரு தனியா ஒரு மென்டார் பாட்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ நீங்க இந்த ஆப்லயே ஏஐ மேட்ச் மேக்கிங்னு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அக்ரில நான் இந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிறேன், எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குன்றத நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் அங்க போட்டீங்கன்னா மென்டார்ஸும் அதுல ஃபில் பண்றாங்க உங்க ப்ரொஃபைல்ஸை. ஸோ நீங்க இவங்களை இந்த மென்டாரோடைய டைமை வாங்கலான்ற ஏஐ மேட்ச் மேக்கிங் ஃபீச்சரை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அங்க ஈவன் அதர்வேஸ் ஜென்ரலாவே நீங்க ஒரு பிசினஸ் கார்டு ஒருத்தங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு பொழுது, ஓகே உங்க ஐடியா நல்லா இருக்கே, இதை பத்தி நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு இவெண்ட்டை முடிச்சு போன அப்புறம் ஆக்சுவலி நீங்களும் பிஸி ஆயிடுவீங்க, அவங்களும் பிஸி ஆயிடுவாங்க. பட் அங்கே கிட்டத்தட்ட ஒரு செப்பரேட் ஏரியால ஜஸ்ட் 2 சேர் ஒரு டேபிள் மட்டும் கொடுத்து மென்டார்ஸ் அவங்களோட மென்டீஸை 1-on-1க்கு அங்கேயே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி, இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை அங்கேயே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரியான சீட்டிங் ஏரியாஸை தனியா எக்ஸ்க்ளூசிவா கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நார்மல் டெலிகேட் பாஸ், அதாவது ஃப்ரீ இல்ல, அந்த டெலிகேட் பாஸ், விசிட்டர் பாஸ் வேற, டெலிகேட் பாஸ் வேற. டெலிகேட் பாஸ்ல உங்களுக்கு இந்த ஆக்சஸ் எல்லாமே வித்தவுட் எனி அடிஷனல் ஆப்ளிகேஷன் உங்களுக்கு அது கிடைச்சிருது. ஸோ இதுல முக்கியம் என்னன்னா, நீங்க போய், ஏன்னா இவெண்ட்ல கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல பேரலா இவெண்ட் நடக்குது. ஓகேங்களா? ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டேஜ் இருக்கு, ஏஐ ஸ்டேஜ் இருக்கு, இந்த மாதிரி செப்பரேட் இடத்துல இருக்கு, விமெனுக்கு செப்பரேட் ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே நீங்க ஆப்ல என்னென்ன நடக்குதுன்னு மொத்தமா பாத்துக்க முடியும். அதுல எது நீங்க சூட்டபிளோ யூ ஜஸ்ட் சூஸ் வாட் யூ வாண்ட் அண்ட் கோ தேர். கை கூட தட்டுறதுக்கு இல்ல, நீங்க உட்கார்ந்து கன்சியூம் பண்ண வரீங்கன்னா தயவு செய்து பேப்பர் நோட் புக் இல்லாம வராதிங்க. நல்லா ஆர்கனைஸ்டா பிளானா வாங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 கண்ட்ரீஸ்க்கு நீங்க போய் ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி காசு செலவு பண்ணி போய் எடுக்கக்கூடிய
நாலேஜ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே அன்னைக்கு அஷ்யூர்ட் அந்த 2 days இங்க கிடைக்கும். ஸோ இட்ஸ் அபவுட் ஹவு யூ டேக் இட்டுங்க. நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க வெதர் நீங்க போய் ஸ்பூன் எடுத்துட்டு வர போறீங்களா, இல்லைன்னா பைப் போட்டு நேரா உங்க வீட்டுக்கு உங்க கம்பெனிக்கு பைப் லைன் போட போறீங்களாங்கிறது உங்க கையில இருக்கு. ப்ரிப்பேர்டா வாங்க. ஸோ இதுதாங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க கேட்கலாம், இல்ல சாட்ல நீங்க போடலாம் உங்க கேள்விகளை. ஹலோ, வணக்கம் மேம். என் பேர் ராஜகோபால். நான் வந்து மில்க் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன், டெய்ரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். ஸோ இப்போ நான் அங்கே வரும்போது என் சைட்ல இருந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன். ஆக்சுவலாக இந்த வந்து ரெவென்யூ மேக்கிங் கம்பெனி ஒரு 8 years இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நான் பிச் டெக்கோ எதுவும் பண்ணதில்லை. ஸோ இப்போ நான் அங்கே வரும்போது நான் என்னென்ன எடுத்துட்டு ஸோ வரலாம்? பேசிக்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆல்ரெடி பிச்சுக்கு நீங்க அப்ளை பண்ணலைன்னா நீங்க வந்து அங்க பிச் பண்ண முடியாது. ஆனா ஜெனரல் நெட்வொர்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பிச் நடக்கிற ரூம்ல வந்து நீங்க போய் உட்கார்ந்து எப்படி பிச்சஸ் நடக்குதுங்கிறத நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அவங்க ஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி சம்டைம்ஸ் ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட்ல கேப்ஸ் கிடைச்சதுன்னா சடனா நீங்க உங்களை ஒரு எலிவேட்டர் பிச் பண்ணிக்கிறதுக்கு கூட அங்க வாய்ப்புங்க வந்து ஆஃப் த ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? அகைன் இது எங்க ஸ்கெட்யூல்ல இல்லாட்டாலும், ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூங்க, இன்வெஸ்டர் ரூம் வந்து ஒரு தனியா நடக்குது. கிட்டத்தட்ட 500+ ரெஜிஸ்டர்ட் பிச்சஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ உங்க கேள்விக்கு டைரக்டா வரேன். நீங்க வரும் பொழுது ஆல்ரெடி நீங்க இத்தனை வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இதை தாண்டி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ லேக்ஸ் பண்றீங்க, இவ்வளோ க்ரோர்ஸ் பண்றீங்கன்னா இதை தாண்டி நம்ம ஸ்கேல் பண்றதுக்கு நமக்கு வேற என்ன ஐடியா கிடைக்கும்ன்ற ஒரு ஓப்பன் மைண்டோடு வாங்க. என்னென்ன டெக்னாலஜி நம்ம பிசினஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும்ன்ற ஓப்பன் மைண்ட்ல வாங்க. அங்க வேற யார் மேபி என்ன ப்ராடக்ட்ல இருக்கீங்க சார் நீங்க? கேன் யூ எக்ஸ்பிளைன்? மில்க் மேம், ரா மில்கை வந்து நாங்க வந்து சில் பண்ணி சென்னையில சேல்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, சூப்பர். இதுக்கு உங்களுக்கு வேற B2B கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்களா, இல்ல உங்களுக்கு சேனல் பார்ட்னர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல இதுக்கு வேற எதனா ஒரு டெக்னாலஜி இன்டகிரேட் பண்ணி இன்னும் ஈஸியா நான் ஸ்கேல் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஓப்பன் மைண்டோடு வர்றதை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்க இருந்து எடுத்துட்டு போன விஷயத்த வச்சு நீங்க அடுத்த 1 வருஷத்துல ஒர்க் பண்ணி யூ கேன் ஆக்சுவலி அடுத்த கட்டத்துக்கு உங்க பிசினஸ் நீங்க நகர்த்த முடியும். ஓகேங்களா? That is my recommendation to you. Okay, fine ma'am. Understood. Thanks. Sure. Madam, it's going to be an annual event, huh? This is the first of its kind. இதுதான் first of its kind. ஏன்னா இது வரைக்கும் இது திருவிழா பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் அப் டிஎன்ல இருந்து. இந்த முறை தான் குளோபலா ரொம்ப லார்ஜ் ஸ்கேல்ல, ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து இன்டர்நேஷனலா போய் டிராவல் பண்றோம், பட் இந்தியாவே திரும்பி பாக்குற மாதிரி தமிழ்நாடுல ஒரு முக்கியமான ஒரு இவெண்ட் செய்யணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல இந்த ஸ்கேல்ல பண்ற ஃபர்ஸ்ட் இவெண்ட்டுங்க. ஹோப் ஆஃப்டர் திஸ் இவெண்ட் இட் ஷுட் பிகம் அ ஆனுவல் இவெண்ட்ங்கிறது தான் எங்க எல்லாரோடைய ஒரு இதுவுமே கூட. ஓகே, வேற क्वेश्चंस இருக்கா யாருக்காவது? ஹலோ, வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். இது இந்த மீட்டிங்கோட நோக்கம் சம்பந்தப்பட்டது இல்ல, ஆனா உங்ககிட்ட இது ஒரு வாய்ப்பா நினைச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது என்னன்னா, ஸ்டார்ட் அப் என்கிறதுக்கு புத்தொழில் அப்படின்னே தான் பரப்பிட்டு இருக்காங்க நீங்கெல்லாம். ஆனா புத்தொழில் வந்து சரியான ஒரு சொல் கிடையாது. புத்தொழில்னா புது குட்டல் ஒழில் அப்படிதான் அது பிரியும். அல்லது புத்தாக்கம், புத்துணர்வு எல்லாத்துலயுமே அப்படிதான். புது குட்டல் உணர்வு. பிளஸ் இதை வந்து நீங்க எனக்கு ஒரு கட்டுரை எழுதி கொடுங்க, நான் இது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நான் போய் கொண்டு சேர்த்தேன், நேரடியா கொண்டு சேர்த்துறேன். ஏன்னா அவங்க ஒரு பதட்டத்துல இருக்காங்க இந்த வாரத்தை. சோ அத சம்பந்தமா நம்ம கேட்டேன். நீங்க இத Facebookல ஏற்கனவே எழுதிருந்தீங்க, அப்ப நான் கவனிக்கல. இப்ப நீங்க இதை வந்து சொல்லிருக்கீங்க, எனக்கு ஒரு கட்டுரை மாதிரி எழுதி கொடுங்க, நான் போய் சேர்த்தேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிளேசி சார். கண்டிப்பா நீங்க சார் கிட்ட கொடுங்க. இந்த இவெண்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பா நாங்க எங்க சிஇஓ கிட்ட எடுத்துட்டு போறோம் ஃபார் ஷூர். ஓகேங்களா? அடுத்தவங்க வேற யாரா கேள்விகள் கேளுங்க. நன்றி. கோபி சென்னையில இருந்து. எஸ் மேம். ஃபர்ஸ்ட் கோபி கேட்டுட்டோம், அதுக்கப்புறம் ஆனந்த் சார் நீங்க கேளுங்க. கோபி வந்து யூஎஸ்ல இருந்து பேசுறாரு. கோபி கேட்டுருங்க. ஹாய் மேம். சரி, ஆக்சுவலி லைக் இப்போது என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஆஃப் மை டீம் மெம்பர் வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க, அவங்கள வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஹி புக் டெலிகேட் பாஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வி கேனாட் ஹேவ் அ பிச்லாம் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வி கேன் மேக் அ நெட்வொர்க்கிங் இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து
இஃப் யூ ஹேவ் ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் வந்து இருக்க டேட்டா பேஸ் அது மாதிரி இப்போ ஷேர் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? ஆக்சுவலா சார் நாங்க ஷேர் பண்ண வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. காரணம் என்னன்னா உங்களுடைய ஆப் இஸ் வெரி வெரி அந்த ஆப் மூலியமா நீங்க எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்பா தான் அது இருக்குங்க. ஸோ நீங்க அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகே, அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் டெஃபினெட்லி ரைட் டு அஸ். ஐ வில் ஆல்சோ ஷேர் மை இமெயில் ஐடி டு சார். ஸோ ப்ளீஸ் ரைட் டு அஸ். வி வில் டேக் இட் ஃபார்வர்டுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க கேட்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து சில கேள்விகளுக்கு என்கிட்ட இம்மீடியட்டா பதில் இருக்கும். சில கேள்விகளுக்கு நான் போய் இதுக்கான இது இல்லைன்னா அது எந்த அளவு டூவபிள், எந்த அளவு நாட் பாசிபிள்ங்கிறதையும் நான் வந்து உங்ககிட்ட ஐ வில் சே. அண்ட் நீங்க உங்க டொமைன் ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்கன்னா இந்த இவெண்ட்ல நீங்க நெட்வொர்க் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து இஃப் தேர் ஆர் மோர் திங்ஸ் தட் யூ வாண்ட், யூ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரைட் டு அஸ். We will definitely make things possible. End of the day, in the agency is there for supporting and connecting for your speed and progress thanga. Okay, yeah, that helps. Yeah, sure. Okay, thank you. Sure. ஆனந்த் சார், நீங்க உங்க கேள்வி கேட்டுருங்க சார். ஆல்மோஸ்ட் அலைன் டு தட். அதுதான் இப்ப சார் கேட்ட மாதிரி தான். இதுக்கு மேல பிட்ச் டெஸ்க் வந்து இதுக்கு மேல அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல டைம் முடிஞ்சிடுச்சுங்களா? I think pitch பண்றதுக்கான ஸ்லாட்ஸ் வந்து ஏன்னா சார் 2 நாள்ல கிட்டத்தட்ட 500+ pitches கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க சார். ஸோ நான் வேணா ஒன்னு பண்றேன், லெட் மீ செக் வித் த டீம். ஏன்னா அது நான் என் ஸ்கோப்ல இல்லைங்கிறதுனால நான் கமிட் பண்ண முடியாது. பட் ஐ வில் செக் வித் த டீமுங்க. as I told you, நீங்க ஏன்னா அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஓப்பன் ஃபார் பீப்புள் டு கோ அண்ட் விட்னஸ் ஆல்சோ. ஸோ நீங்க அங்க போகும்பொழுது டெஃபினட்டா அந்த இன்வெஸ்டர்ஸ் யார் யார் உட்கார்றாங்க, ஸ்டேஜ்ல என்ன பிச்சஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. அதை தாண்டியும் சில இன்வெஸ்டர்ஸ் கூட உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும்னா ஆப் மூலியமா நீங்க டெஃபினட்டா கனெக்ட் ஆகலாம். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் மென்டர்ஸ் எல்லாருமே ஆப்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பிச் டெக் ரெடி பண்ணல, இது வரைக்கும் யாருக்குமே நீங்க பிச் கொடுக்கல அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க படபடப்பா அதை பண்ணாதீங்க. இப்போ வந்து அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிசினஸ் மேல நமக்கு ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஆனா நீங்க அக்ராஸ் த டேபிள் இன்வெஸ்டர் கூட உட்காரும் போது அவங்க கேட்கிற கேள்வி வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு மன சங்கடத்தை உண்டு பண்ணும். ஸோ மற்றவங்க எல்லாம் எப்படி அதை ஃபேஸ் பண்றாங்க, எந்த மாதிரி பதில் சொல்றாங்க, எந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு அப்சர்வரா மட்டும் இந்த ஈவெண்ட்டுக்கு போங்க. நம்ம அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் வந்து இங்கதான் சென்னையில தான் இருக்கு, நந்தம்பாக்கத்துல தான் இருக்கு. நம்ம எப்ப வேணா போலாம், எப்ப வேணா பிட்ச் வந்து நம்ம பிரசன்ட் பண்ணலாம். ரெகுலராவே எவ்ரி மந்த் நாங்க பிட்ச் மீட்டிங்ஸ் வந்து நடந்துட்டே தாங்க இருக்கோம். சோ as சார் இப்ப சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது கான்செப்ட பேசுறதை தாண்டி நம்பர்ஸ பேசுற ஒரு இடம். சோ நீங்க உட்காரும் பொழுதுதான் இவ்ளோ விஷயம் நமக்கு நம்ம இன்னும் ஒர்க் அரவுண்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எக்ஸலண்ட் லேர்னிங் வந்து ரியல் டைம் லேர்னிங் உங்களுக்கு கிடைக்குங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார், வெரி கிளியர். தேங்க்யூ. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஓகே, கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து மேடம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபைனல் நோட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம 19 வாரங்கள் சந்திச்சிருக்கோம். நான் எந்த ஒரு மீட்டிங்க்கும் இவ்வளவு படபடப்பா இருந்ததில்லை. பட் இன்னைக்கு நான் கெஸ் பண்ணேன், நாகதிலகம் மேடம் வந்து மீட்டிங்கே வரமாட்டாங்க அளவுக்கு நான் கெஸ் பண்ணேன். நான் இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அவங்களால 10 நிமிடங்கள் தான் இந்த மீட்டிங்ல இருக்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கு. இந்த 4 நாட்கள்ல வந்து தமிழ்நாட்டை வந்து குளோபல் ஃபோரம்ல நிக்க வைக்கிற வேலைகளை வந்து பல மாதங்களாக அவங்க டீம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கடம்பரி மேடம் உட்பட பலரும் வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. சோ தூரத்துல இருந்து பாக்குற எனக்கே வந்து அவங்களோட பதட்டமும் பரபரப்பும் தொத்திக்கிச்சு. அவங்க எப்படி இருப்பாங்கிறது என்னால இப்போ யோசிக்க கூட முடியல. சோ இந்த நேரத்திலயும் எங்க கிட்ட வந்து பேசுனதுக்கு மிக மிக நன்றி மேடம். நம்ம மீண்டும் ஒரு சூழ்நிலையில பொறுமையா பேசலாம். கண்டிப்பா. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நான் வந்து ஸ்டார்ட் அப் டிஎன்ல ஒரு கன்சல்டன்ட், ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்ஸ் ஹேண்டில் பண்றேன். பட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், தமிழ்நாட்டை இந்த இவெண்ட் வந்து ஒரு மேப்ல வந்து ஆல்ரெடி பதிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நியூயார்க் பை த வே ஒருத்தர் வந்து இன்னைக்கு யுஎஸ்ல இருந்து பேசுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்ஃபேக்ட் ஒரு ஹெல்ப் இருக்கு. இன்னைக்கு நியூயார்க் டைம் ஸ்கொயர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இன்னைக்கு பூரா நம்ம குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் அங்க வந்து 24 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் பிளே ஆயிட்டு இருக்குது. ஸோ அதை யாராவது வீடியோ எடுத்து அனுப்ப முடிஞ்சா இன்னும் கிரேட்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வி ஆர் மேக்கிங் அ மார்க்குங்க. இது என்னன்னா இது நம்ம பண்ற மார்க் இல்ல, இது வந்து டோர்.
நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குளோபல் ஸ்டேஜ் போறதுக்கான கதவை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த கதவை பாஸ் பண்ணி போறதுக்கு நீங்க ஈஸியா, அதுவும் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பொழுது உங்க பிராண்டை மட்டும் நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாங்குற மாதிரியோ அவங்களோட இதுக்கு ஏத்த மாதிரியோ நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த டோர் நீங்களும் கிராஸ் பண்ணி யூஸ்வலி கண்டிப்பா எல்லாம் குளோபலாவே போக முடியுங்க. ஸோ எல்லாரையும் ஐ இன்வைட் யூ ஃபார் திஸ் இவெண்ட். கண்டிப்பா வாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஐ எம் நாட் ஷுவர் சார், உங்களுக்கு வந்து மேபி வி கேன் கிரியேட் அ கோட் அண்ட் கிவ் இட் டு யூ. இவங்க எல்லாரும் கோட் கிரியேட் பண்ணியாச்சு மேடம். ஆர்எக்ஸ்னு ஒரு கோட் கிரியேட் பண்ணிருக்கேன், நான் பண்ணியாச்சு. நான் அந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாம இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் 72% டிஸ்கவுண்ட் இருந்தது, அப்போ 40% இருந்தது. இப்போ நீங்க அந்த டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டீங்க, ஃபுட் அதெல்லாம் இல்லங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா சார்? தேங்க்யூ. மற்றவர்கள் எல்லாம் தொடர்புல இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி மேடம். நீங்க தேங்க்யூ சார். நம்ம வியாழக்கிழமை பேசலாம். தேங்க்யூ. ஓகே, சோ இப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேசலாம். ஏதாவது அந்த நிகழ்வு சம்பந்தமான கேள்விகள், ஃபார் எக்ஸாம்பிள் கோபி அவர்கள் வந்து அவரோட பிசினஸ் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நம்ம குழுல இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்கோர்ஸ் அந்த துறை சார்ந்த ஜான்சனும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசலாம். யாரெல்லாம் வரீங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்ச கேள்விகளுக்கு பதில் சொல்றேன். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட அந்த டீம்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சரியான பதில் சொல்றேன். பிலிப், நான் உங்களுக்கு அந்த எந்த ஆப்புங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நம்ம எல்லாரும் அதுல இணையலாம். செக் பண்ணப்ப நிறைய சமிட்ஸ் வருது. ஸோ லெட்ஸ் நாட் ஸ்கிராம்பிள். அதனால தான் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் யூ ப்ளீஸ். எஸ், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நைஸ். நீங்க அந்த மீட்டிங் நடக்கும் போதே வீடியோல வந்திருக்கலாமே, அட்டகாசமா இருக்கிறீங்க. Mostly I was live. Okay. Nice. Thank you. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கவும் பார்க்கலாம். ஏன்னா ஆஸ் யூசுவல் நம்ம கோபி சார் வந்து யூஎஸ்ல இருக்காரு, அவரால் வர முடியாது, அவர் டீம் அனுப்புறாரு. ஸோ அவர் வந்து ஏதாவது மேட்ச் மேக்கிங்ல அங்க ஏதாவது கனெக்ஷன் இருந்தது, நீங்க போய் பார்க்க முடியுமா அப்படின்னா நம்ம அவருக்கு உதவுறதுல we have to be very happy. ஸோ அந்த மாதிரி வர முடியாதவர்கள் எனக்கு இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு வாங்க அப்படிங்கறத சொன்னீங்கன்னா இந்த குரூப்போட பர்பஸ் நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். எஸ். ஸோ நான் அங்க போறேன், வியாழன் காலையில வருவேன்னு நினைக்கிறேன். நான் சென்னையில இருந்து வாகனம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா ஃபிளைட் மோடு தான் நான் சூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெயினும் அன்னைக்கு ஈவினிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐம் பிளானிங் டு கம். கார்த்திக் செல்வனும் வராரு. ஓகே, நம்ம பேசலாம் கார்த்திக். நம்ம இடம் வந்து தங்குறதுக்கு வந்து நம்ம செல்வமா டீம் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. நானு ராஜகோபால் புக் பண்ணியிருக்கோம் ஒரே ஹோட்டல்ல. வேற யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நம்ம அந்த இதுலயே பண்ணிடலாம். தனிநபராக நீங்க தங்குனீங்க அப்படின்னா 2800, கப்பல் ஆக்குபென்சி அப்படின்னா 3200 அப்படிங்கிற மாதிரி வருது. ஹோட்டல் பேர் வந்து கிராஸ் ரோட் இன். நீங்க அதை ரிவ்யூ பார்த்துட்டு அது ஓகேன்னா சொல்லுங்க, நம்ம புக் பண்ணிடலாம். இது ஸ்டேக்கு. நம்ம அங்க போறதுக்கு எப்படிங்கிறது பார்க்கணும். அப்கோர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்றது ரோடு வைஸ் நம்ம ஒரு டீமா போனோம்னா பேசிட்டு போறதுக்கு வசதியா இருக்குங்கிறதா என்னோட இமிடியட் தாட் ப்ராசஸ். ஸோ அது மாதிரி வாய்ப்பு இருந்தா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாற்று அப்படிங்கிறத சிந்திக்கணும். சார் இப்போ ரோட் வைஸ்னா எவ்வளவு சார்ஜ்? எல்லாம் ட்ரெயின்ல எப்படி போற மாதிரி பிளான்? சார் ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜகோபால் இருக்கீங்களா? நைட் ட்ரெயின் எவ்வளவு சார்ஜ் வருதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் ட்ரெயின்ல அவ்வளோ பிரயாணம் பண்ணதில்லை. எனக்கு அது ட்ரெயின்ல பத்தி ஐடியா இல்லை. நான் சென்னையில இருந்து பஸ்ல தான். ஓகே, எனக்கு ஆக்சுவலா நான் வந்து இத ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்மளோட டிஸ்கஷன் தான் ஸ்டாப் பண்ணுறேன். கார்